இப்போ வந்து இது நீங்கள் புது டெக்னாலஜி சொல்கிறீங்க. இது எந்த அளவுக்கு எங்களுக்கு யூசேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு எந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? வணக்கம், என்னோட பேர் கோபி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த சிமெண்ட்டுக்கும் அது இல்லாமல் அதில் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுற சாண்டு, ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற கான்செப்ட் இன்றைக்கி வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும்னா வி நீட் டு நோ லைக் ஃபேஸ் சம் சேஞ்ச். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே இந்த லேட்டஸ்ட் இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து சாண்டு ப்ளஸ் வந்து கன்வென்ஷனல் சிமெண்ட் இதெல்லாம் வந்து வெளியில் போய் கிட்டத்தட்ட 7 years ஆகுது. பட் இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரெடிமிக்ஸ் பிளாஸ்டர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 kg பேகு 1:4 ரேஷியோவில் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் வந்து 8 liters வாட்டர் இருந்தால் போதும் ஒரு மூட்டைக்கு. அண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 mm திக்னஸ்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கவரேஜ் வந்து மேக்ஸிமம் 25 square feet வரும். லைன் ஆமாம், ஈவன் சர்ஃபேஸ் லெவல் சர்ஃபேஸ் கரெக்டாக இருந்ததுன்னா 6 to 7 mm இருந்தால் போதும். இன் தட் கேஸ் உங்களுக்கு வந்து 42 square feet per பேக் வரும். ஸோ உங்களுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குறையும், ப்ளஸ் டைம் சேவ் ஆகும். அண்ட் வந்து ஃபைன் ஃபினிஷ். இதில் என்ன பெனிஃபிட் மேனுவல் பிளாஸ்டரிங்க்கும் மெஷின் பிளாஸ்டிக்குன்னா இதில் வந்து ப்ரெஷர் கம்ப்ரஸர் மோட்டர் மூலமாக நம்ம வந்து அடிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 60 feet ஹைட் வரைக்கும் நமக்கு வந்து அடிக்கலாம் ப்ரெஷர். இந்த மெஷின் இப்போ நாங்கள் ஒரு சாம்பிள் இப்போ நாங்கள் காட்டுறோம் இந்த வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு. மிஸ்டர் சைட் சூப்பர்வைசர் வந்து மிஸ்டர் காசி சார். வணக்கம், என்னோட பேர் வந்து காசிராஜ். கலவை வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கிற மேஷன் வந்து கையாளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அது அவங்களுக்கு பூச வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அடுத்து வந்து அவங்க ஃபினிஷிங் பண்ணையில் வந்து நானும் மற்ற மெட்டீரியல் பார்த்துருக்குறேன். நார்மலாக நம்ம மண் இதெல்லாம் பார்க்கையில் வந்து அதில் இருக்கிற ஃபினிஷிங் இதுலேயும் பார்க்கையில் ரொம்ப நைஸாகவும் வருது. ஆமாம், ரொம்ப நைஸாகவும் இருக்குது, சீக்கிரமாக வேலை செய்ய முடியுது. நன்றி.